தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோ. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோ. நேசமாய் இயேசுவை கூறுவோ, அவரை காண்பிப்போ, மாயிருள் நீக்குவோ, வெளிச்சம் வீசுவோ. நேசமாய் இயேசுவை கூறுவோ, அவரை காண்பிப்போ, மாயிருள் நீக்குவோ, வெளிச்சம் வீசுவோ. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோ. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோ. வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோ. வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். உரித்த இயேசு பாவ பாரத்தை, நமது துன்பத்தை, நமது துக்கத்தை சுமந்து தீர்த்தாரே. உரித்த இயேசு பாவ பாரத்தை, நமது துன்பத்தை, நமது துக்கத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோ. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோ. நேசமாய் இயேசுவை கூறுவோ, அவரை காண்பிப்போ, மாயிருள் நீக்குவோ, வெளிச்சம் வீசுவோ. நேசமாய் இயேசுவை கூறுவோ, அவரை காண்பிப்போ, மாயிருள் நீக்குவோ, வெளிச்சம் வீசுவோ. தாசரே இத்தரணியை இயேசுவுக்கு, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோ. நேசமா இயேசுவை கூறுவோ, அவரை காண்பிப்போ, மாயிருள் நீக்குவோ, வெளிச்சம் வீசுவோ. நேசமாய் இயேசுவை கூறுவோ, வெளிச்சம் வீசுவோ. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோ. 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 நான் உனக்கு முன் போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன் போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த கர்த்தருடைய நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கடந்த 9 மாதங்கள் நீர் எங்களை கிருபையாய் பாதுகாத்தீர். இந்த 10வது மாதம் இந்த முதல் வாரத்தில் இந்த கர்த்தருடைய நாளிலுமே ஆராதிப்பதற்கு பல இடங்களிலிருந்து ஆணைகளை கொண்டு வந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளின் ஆராதனை கர்த்தர்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். தூரத்திலும் சமீபத்திலிருந்து வந்த கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னும் வரவேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகள், பிரயாணமாய் வருகிறவர்கள், வாகனங்களில் வருகிறவர்கள் ஒவ்வொருவர் மேலும் தெய்வ கரம் கூட இருக்கட்டும். இவளை சுகபத்திரமாய் கொண்டு வாரும் ஆண்டவரே. இந்த நாளின் ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் தெய்வ மகிமை வெளிப்படட்டும். நீர் உயர்த்தப்பட ஆண்டவரே, உம்மை உயர்த்த நீர் எங்களுக்கு பலன் தாரும். நல்ல பாடல்கள் பாடுகிற பிள்ளைகள் மேல தேவ அபிஷேகம் இறங்கட்டும். நல்ல ஆராதனையை தாரும் ஆண்டவரே. நல்ல வார்த்தையை தாரும். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வருகிற மகளுக்கு நல்ல பலனை தாரும் ஆண்டவருடைய பலத்தினால் நம்முடைய மகளை நீர் சுகபத்திரமாக எங்கள் மத்தியில் கொண்டு வருவீராக. கர்த்தருடைய பந்தியும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.
பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, பயமில்லையே பயமில்லையே, இருப்பதனா. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறனி. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறனி. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்தே. பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய். சொல்லுங்க பயமில்லை பயமில்லையே, பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. என் கீதமுமானி, என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. என் கீதமுமானி, என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி, என் தலையை நிமிர செய்தி. என் விளக்கை ஏற்றி கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறி. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்தி. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறி. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்தி. பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் நீ என் முன் செல்கின்றே, பசுமையாக நடத்திடுவே. என் நல்ல மெய்ப்பனி என் முன் செல்கின்றே, பசுமையாக நடத்திடுவே. எதிரிகளின் முன்னே நிரம்பி வலிய செய்து, என் தலையை நிமிர செய்தே. எதிரிகளின் முன்னே கேடகம் நீ, மகிமையும் நீ, அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறனி. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்தே. பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய். கேடகம் நீ, கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறனி. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்து. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறனி.
வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்ம மத்தியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி, கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி அருமையான தேவனுடைய ஊழியத்தை சென்னை குளத்தூர் பகுதியில் செய்து வருகிற பாஸ்டர் தேவதாசன் அவருடைய குடும்பம், அவருடைய துணவியார், அன்பு சகோதரி அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருப்பது எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். கிட்டத்தட்ட 22-23 ஆண்டு காலங்கள் நாங்கள் ஒரு நல்ல குடும்பத்தை போல கர்த்தருக்குள்ளாக நாங்கள் எங்களுடைய அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு தேவனுடைய தாசருடைய குடும்பம். அருமையான சகோதரி அவர்களும் பாஸ்டர் அவர்களும் தேவனால் கர்த்தருடைய ஊழியத்தில் பயன்படுத்தப்படுகிற ஒரு நல்ல பாத்திரம். அவருடைய பிள்ளைகள் இருவருமே கர்த்தரால் பயன்படுத்துகிற ஒரு பாத்திர குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். இப்பொழுது அவங்க நம்முடைய ஸ்தாபனத்தில் பெண்கள் ஐக்கியத்தினுடைய பொறுப்பாளர்களாக இருந்து தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக இந்தியா முழுவதும் இந்த நாட்டில் அவங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். கடந்த நாட்களில் நம்முடைய அந்தமான் தீவிற்கு வர கர்த்தர் உதவி செய்தார். ஒரு நாள் ஊழியக்காரருடைய துணைவியார்களோடு கூட பெண்கள் ஊழியம் செய்கிறவர்களோடு கூட ஊழியம் செய்தார்கள். அடுத்த நாள் நம்முடைய மண்டல பெண்களோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்து ரங்கத் டிக்லிபூர் வரையெல்லாம் போயிட்டு இன்னைக்கு காலையில் ஸ்கூல் லைனில் ஊழியத்தை முடித்து நம்மத்தில் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி மாலை பம்பலாட்டு போகிறாங்க. நாளைக்கு சாயந்தரம் சாதிப்பூரில் ஊழியம் செய்ய போகிறாங்க. நாளை மறுநாள் புருஷாபாத்தில் ஊழியம் செய்ய போகிறாங்க. உங்களுடைய ஜெபம் அவளுக்கு தேவை. கர்த்தர் இந்த நாளில் அவர்களை கொண்டு நம்மோடு பேசுவாராக. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அருமையான சகோதரி அவர்களை கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி அழைப்போம். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு ஆராதனை கர்த்தர் தந்தார். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததான தேவனுக்கும் அருமையான பிரஸ்பெக்டர் மற்றும் பிரஸ்பெக்டர் அம்மா குடும்பத்தினருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பொதுவில் ஊழியம் செய்யும்படியாக எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாங்க பெண்கள் ஊழியத்துக்கு. ஆனால் இணைந்து நேற்று 2 நாளாக சிஸ்டரோட கூட சேர்ந்து சில ஊழியங்களை செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு, கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் பகுதியில் மகிமையான காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே ஆண்டவர் உங்களுக்கு தேவைகளை சந்தித்து அவர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேத வசனத்தினராய் கடந்து செல்லலாம். ஒரு வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து அந்த வசனங்களை வாசிப்போம். பிலிப்பியர் 3:12-13 எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். எடுத்துட்டிங்களா? புதிய ஏற்பாட்டில் 273வது பக்கம். எல்லாம் சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்தாரோ, எதற்காக நம்மை கொண்டு வந்தாரோ இந்த அந்தமான் பகுதிக்கு, அதை பிடித்து கொண்டு லக்கை நோக்கி வாழ்கிற வாழ்க்கை நமக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த லக்கை நோக்கி தொடரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு காரியத்தை செய்யணும். இப்போ 9 மாதம் முடிஞ்சு 10வது மாதத்துக்குள்ளே வந்துட்டோம் நம்ம. ஆனால் எதற்காக இந்த ஆண்டிலே நம்ம உயிரோடு கூட வைத்திருக்கிறார்? எப்பவுமோ கொரோனாவில் போக வேண்டியவங்க நம்ம எல்லாருமே இல்லை? இங்கே வந்துச்சா கொரோனான்னு ஒன்று வந்துச்சா? உங்களுக்கு ஒரு மாதிரி பார்க்குறீங்க. நீ வந்துச்சா? எவ்வளோ பயத்தோடு இருந்தோம். அப்போ ஜோமோன என் பாவத்தெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, அப்படி வந்தாலும் நான் பரலோகத்துக்கு வரணும், அப்படி ஒரு ஜபம் எல்லாரும் நம்ம பண்ணோம். இப்போ கொரோனானா அது என்னன்னு கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு காலம் கடந்த உடனே. அன்னைக்கே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியவர்கள் கிருபையாய் ஆண்டவர் ஜீவனை கொடுத்து உட்கார வைத்திருக்கிறார். எதற்கென்று ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டாரோ, எதற்கென்று அழைத்தாரோ இந்த அந்தமான் பகுதியில், அதை அறிந்தவர்களாய் புரிந்து கொண்டவர்களாய் இலக்கை நோக்கி ஆசையாய் தொடரணுமா? எப்படி தொடரணுமா? ஆசையாய் தொடரணுமா? அந்த ஆசையாய் தொடரும் போது நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. இவ்வளோ நாள் அந்தமானுக்கு வந்து சில பட்ட பிரயாசங்கள் பாஸ்டர் நன்கு அறிவோம்.
பல பிரயாசங்கள் பட்டு பல சபைகளை ஆரம்பிக்க பல ஊழியக்காரை கொண்டு வருவதற்கு அருமையான போதர் குடும்பத்தை ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கிறார், போதகரை பயன்படுத்தி இருக்கிறார். இனி வருகிற நாட்களில் பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி, அந்த வசனத்தை வாசிங்க, பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனளித்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இந்த வருட இறுதிக்குள் இன்னும் 3 மாதம் தான் முடிகிறதுக்கு இருக்கு. நமக்குள்ள பின்னானதையே பேசிட்டு இருக்கிறாம, இதுக்கு முன்னால சாதித்த காரியங்கள், நாம் வாழ்வில் அடைந்த தோல்விகள், ஏமாற்றங்கள், நாம் அடைந்ததான சாதனைகள், அதையே பேசி அப்படியே இந்த 3 மாசத்தை கழிச்சிட்டுறாம, இந்த 3 மாசத்துல எப்படி பின்னானவர்களை மறந்து முன்னானவைகளை நாடி இலக்கு நோக்கி ஓட போறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அது ஆசையா இருக்கு? சிலர் எப்போ பார்த்தாலும் பழசையே பேசிட்டு இருப்பாங்க. அந்த காலத்தில் தெரியுமா, அப்போ தெரியுமா, இப்போ தெரியுமா, அது நல்லது தான், அதை நினைக்கணும். ஆனால் அதுலேயே பேசிகிட்டு இருந்தோன்னு வைங்களேன், அந்த பிரச்சனையே பேசிகிட்டு இருந்தோன்னு சொன்னால் நமக்கு முன்னால் ஆண்டவர் எதை செய்ய போகிறாரோ, நமக்கு முன்னால் ஆண்டவர் எதை வைத்திருக்கிறாரோ அதை கண்டுபிடிக்க முடியாது. பின்னாலே உள்ளதே பார்த்து அதையே பேசி இல்லாட்டி அதையே பார்த்து அந்த சோர்வுலே உட்கார்ந்துருந்தா முன்னானவர்களை கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் வேத வசனம் சொல்கிறது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. எத்தனை பேர் அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க? ஆமேன். அந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா இன்னைக்கு நான் கொடுக்குற செய்தி உங்களுக்கு ஏற்ற செய்தியாக இருக்கும். ஹல்லேலூயா. எரேமியா 31ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலிருந்து தான் இன்னைக்கு உங்களோடு கூட பேச போகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட பொற்பாடு, இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்ததான பேசின காரியங்கள் தான் இந்த எரேமியா 31 நம்ம வாசிக்கிறோம். இந்த அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரம்னா, ஒரு நம்பிக்கை கொடுக்கிற அதிகாரம், ஒரு நம்பிக்கை கொடுக்கிற அதிகாரம், ஒரு உயிர் மீட்சியை கொடுக்கிற அதிகாரம், இழந்ததை திரும்பவும் பெற்றுக்கொள்கிறதான ஒரு அதிகாரம். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை கொடுக்க அதிகாரம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பின்னானதை மறந்து நான் முன்னால்தை பார்க்குறேன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்து இந்த வசனத்தை கேட்பீங்கன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போய் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிற நேரம் எரேமியா அனுப்பி சொன்னார். ஆண்டவர் என்ன பேசினாரோ அதை தான் இன்னைக்கு உங்களோட என் கூட பேச போகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 31:3. யாராவது வாசிங்க. ம் 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 போதும், அநாதி சிநேகத்தால் உன்னை நான் சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை நான் இழுத்துக் கொள்கிறேன் என்று வேதவசனம் சொல்கிறது. இதை ஈஸி டு ரீட் வேர்ஷனில் வாஸ்து பார்த்தீங்கன்னா இப்படியாய் போடப்பட்டிருக்கிறது. வெகு தொலைவில் இருந்து கர்த்தர் அவர் ஜனங்களுக்கு தோன்றுவார் என்று கர்த்தர் கூறுகிறார். ஜனங்களே, உங்களை நான் நேசிக்கிறேன், எனது அன்பு என்றென்றும் நீடித்திருக்கும், ஆகையால் நான் உங்களுக்கு தொடர்ந்து அன்பு காட்டினேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. நான் உங்கள் மேலே தொடர்ந்து அன்பு காட்டி கொண்டே இருக்கிறேன். நான் காட்டுற அன்பை நான் நிறுத்தவே இல்லை. ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்தில் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து அன்பு காட்டு கொண்டு இருக்கிறபடினாலே அப்படியே இரும்பு தாழ்பாகளை உடைத்து வெண்கல கதைகளை உடைத்து பொக்கிஷங்களை சுதந்திரிக்கிற மாதமாக மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு மகா பெரியதுங்க. அவருடைய அன்புக்கு ஈடாக எதையுமே நம்ம வைக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அவர் அன்பு கல்வாரி சிலுவையில் சிந்தின அன்பு யாரோ ஒருவருக்கு மாத்திரமாக, ஒரு இனத்தவருக்கு மாத்திரமானதல்ல. அவருடைய அன்பு உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கு உரியது. அந்த அத்தனை பேரில் நீங்களும் நானும் என்ன செய்துடுறோம்? நம்ம அடங்கி வந்துடுறோம். ஆமாவா இல்லையா? அதில் அத்தனை பேர் நம்ம அடங்கிடுறோம். அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால நான் உன்னை என்ன செய்தேன்? இழுத்து கொண்டேன். அன்புனால உன்னை நான் இழுத்து கொண்டேன். நீ தூரம் போனாலும் நான் உன்னை விடாமல் நான் இழுத்து கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். அந்த அன்பை இன்னைக்கு தேடுவாயான்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக ஆண்டவர் நம்ம இழுத்து கொள்கிறாராம்? நம்ம அதில் வாசிக்கிறோம். 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்தோம். 4ஆம் வசனத்தை வாசிப்போமா?
ஆண்டவர் முதலாவது நமக்கு சொல்லுகிறார், அந்த அன்பை ஏன் உனக்கு காண்பித்து கொண்டிருக்கிறேன், நீ மறுபடியும் கட்டப்படும்படியாக. இந்த வசனம் எனக்கு ரொம்ப இஷ்டம். மறுபடியும் கட்டுவேன். ஏன் திரும்ப அகைன் 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 ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் மறுபடியும் சொல்றாருன்னு சொன்னா, ஏதோ ஒரு காரியத்தை இழந்து, ஏதோ ஒரு சமாதானத்தை இழந்து, ஏதோ ஒரு சந்தோஷத்தை இழந்து நம்முடைய வாழ்க்கையே அப்படியே நம்ம ஓட்டிக்கொண்டே இருக்கிறோம். நம்ம இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் உன்னை நான் கட்டுவேன். ஹல்லேலூயா. ஒருவேளை சுகத்தை நம்ம இழந்திருக்கலாம், சமாதானத்தை இழந்திருக்கலாம், வேறு எதையோ ஒரு இதை நம்ம இழந்தவர்களா இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா, ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, மறுபடியும் கட்டுவேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்களை கையை பிடிச்சி சொல்லுங்க, மறுபடியும் உங்களை கட்ட போகிறாருங்க, மறுபடியும் உங்களை கட்ட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எப்படி என்னால் கட்ட முடியும், இது எப்படி என்னால் செய்ய முடியும், என்னால் கூடாதே நம்ம சில காரியங்களை யோசித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மறுபடியும் உன்னை வைத்து நான் செய்ய போகிறேன், உன்னை வைத்து தான் இதை சாதிக்க போகிறேன், உன்னை வைத்து தான் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போகிறேன். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? எத்தனை பேருக்கு அது விருப்பமாக இருக்குது? முதல்ல என்னங்க ஏதோ வாழ்ந்தோமா, 4 காசு சம்பாதிச்சோமா, குடும்பத்தை நடத்தினோமா, அப்படியே போயிட்டு இருக்கிறோம். வாழ்க்கை வருது, திடீர்னு தோல்வி, ஏமாற்றங்கள், இழப்பு எல்லாமே வருது. அதன் வழியாக ஓடிட்டே இருக்கிறோன்னு கொஞ்ச நாள் ஓடி முடிச்சிடுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எங்கள் சர்ச்சில் ஒரு அம்மா சொன்னாங்க, வயசும் 60 ஆயிடுச்சு மாமா, இனி என்ன பண்ணுறது, அப்படியே மிஞ்சி போனால் இன்னொரு 5 வருஷம் 7 வருஷம் இருக்க போகிறேன், அப்படியே ஓடி முடிச்சிடுறேன்னு, இனி என்னத்தை நான் பார்க்க போகிறேன்னாங்க. அந்த தாயாருக்கு சொன்னேன், 60 வயது இல்லை, இனி தான் பெரிய காரியத்தை பார்க்க போகிறீங்கன்னு அந்த அம்மாட்ட பேசினேன். இன்றைக்கி அதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. சில காரியங்கள், தடுமாற்றங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நம்ம பின்னானவைகளே பார்க்க ஆரம்பிச்சிடும். சில நேரம் சில வெற்றிகள் வரும்போது பின்னாலேயே பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்மோடு கூட பேசுகிறார். இரும்பு தாழ்பாள்களை முறித்து, வெண்கலை கடவுளை உடைத்து பொக்கிஷங்களை அள்ளி எடுக்கணும்னு சொன்னால் மறுபடியும் ஆண்டவர் நம்மை கட்டணும். இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்களேன், என்ன எழுதப்பட்டிருக்குது 4ஆம் வசனத்தில், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். இது ரெண்டுக்கும் என்னங்க வித்தியாசம்? மறுபடியும் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். ஆண்டவர் நம்மை கட்டுவதற்கு ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிறார். அப்போ என்னுடைய பங்கு ஒன்று இருக்கு, அவருடைய பங்கு ஒன்று இருக்கு. ரெண்டு இணையும் போது தான் நம்ம கட்டடம் கட்டி எழுப்ப ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு ஷீட்டை வாங்கி போட்டாச்சு, எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. அப்படியே வச்சுட்டு இருந்தால் அந்த பில்டிங் எழுப்பி வந்திருக்குமா? என்ன செய்யணும்? அதற்குரிய ஆட்கள் தேவை, அவங்க கட்டுவதற்குரிய ஆட்கள் தேவை, பிளான் போடுவதற்குரிய ஆட்கள் தேவை, அதற்குரிய தேவையான பொருட்கள் தேவை, பணங்கள் தேவை. எல்லாம் சேர்ந்து இணையும் போது தான் என்ன செய்யுது, இப்படி ஒரு மலை மேலே இருக்கிற பட்டணம் மாதிரி உயரமான இடத்துல உங்கள் சபை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மலை மேலே இருக்கிற பட்டணமாய் உங்களை வைத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதற்கு உள்ள இருக்கிறதான அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவால் கட்டப்படுகிற அனுபவத்துக்குள்ளாக வரணும். சபைக்கு வந்துட்டு போகிறது மாத்திரமல்ல, ஏதோ வர்றோம், அந்த வாரம் வரும்போது ஒரு அற்புதங்கள் நடக்கு, ஒரு சமாதானம் கிடைக்கி, அது கிடைச்சோன்னு அப்படியே போகிற வாழ்க்கை அல்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, மறுபடியும் ஆதி அன்புக்குள்ளாக நான் உன்னை கட்ட போகிறேன்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட துவக்கத்தில் ஒரு ஸ்பீட் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வர விரும்புகிறார் உங்களே என்னையும். இப்போ பல நாட்களாக பலவிதமான சோர்வுகள் வந்திருக்கலாம், வேலை நிமித்தமாக, சில போராட்டங்கள் நிமித்தமாக, ஏதோ ஒரு காரியங்கள், சூழ்நிலைமை. எப்போவுமே சூழ்நிலைமை பார்த்துட்டே இருந்தோன்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி அழுதுகிட்டே தான் இருப்போம். சூழ்நிலைமை அப்படி தான் போயிட்டே இருக்கும். மாறி மாறி ஒரு சூழ்நிலை போனால் அடுத்த சூழ்நிலைமை வரும், அடுத்தது வந்தோடனே அடுத்தது வரும், அலை மாதிரி வந்துட்டே இருக்கும். வர வர அதை பார்த்து பார்த்து இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை, அப்படியே உட்கார்ந்துருப்போம். இன்னைக்கு நம்முடைய பார்வை எப்படி மாறணும்னு சொன்னால், மறுபடியும் என்னை கட்டப் போகிறார், கட்டுகிற ஆண்டவர் என்னை இன்னும் உயரமான வேறு விதமாய் நடத்தப் போகிறார் விசுவாசம் வந்துருச்சுன்னு சொன்னால், உங்களை ஆண்டவர் இந்த மாதத்தில் வித்தியாசமாய் கட்டி எழுப்பி ஆசீர்வாதத்தின் வாய்க்காலை மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். நேற்று தினத்தில் என்ன வார்த்தை பேச வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த பொழுது
ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக ஆண்டவர் இந்த வசனங்களை தான் எனக்கு காண்பித்தார். நான் தீர்க்க தரிசனமாக உங்கள் சபைக்கு சொல்கிறேன், மறுபடியுமாய் கட்டப்படுவீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசித்து எனக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக கட்டப்படுவீங்க. நீங்கள் பயப்படாதீங்க. சூழ்நிலைமை தலைகளாக தான் இருக்கும், உண்மைதான். சூழ்நிலைமை நமக்கு எப்பவும் சாதகமாக இருக்காது. ஆனால் சூழ்நிலைமை மாற்றி நம்மை கட்டி எழுப்புகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? நான் கட்டப்பட போகிறேன். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, இயேசு என்னை கட்டப் போகிறார், இயேசு என்னை கட்டப் போகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேல வாக்கியத்தோடும் ஆடல் பாடல் செய்யும் களிப்போடும் கூட்டத்தோடும் புறப்படுவாய், மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய், நாட்டுகிறவர்கள் அவளை நாட்டி அதன் பலனை என்ன செய்வாங்க? அனுபவிப்பார்கள். இல்லை, இதில் 3 இடத்துல மறுபடியும் 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 என்று வந்து கொண்டு இருக்கிறது. நமக்கு இருக்கிற சோர்வெல்லாம் எடுத்து போட்டு மறுபடியும் ஆண்டவர் கட்டி எழுப்பும் பொழுது எதையெல்லாம் செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ அதை செய்தீங்கன்னு சொன்னால் செய்கிறவர்களே ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராம். அதான் அந்த வசனம் சொல்லுது பாருங்க, 5ஆம் வசனம், மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களே நாட்டுவாய், நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள், நாட்டாதவர்கள் அனுபவிக்க மாட்டாங்க. அதானுங்க பதில். இப்போ நீங்கள் மறுபடியும் எழுந்து செய்ய வேண்டிய காரியத்தை செய்வதற்கு உங்கள் மனதை முதல்ல ஆயத்தப்படுத்தணும். ஏன்னு சொன்னால் கர்த்தர் அப்படியே இடித்து திணிச்சு புளியை இடிக்கிற மாதிரி இடித்து தள்ளவே மாட்டார். ரொம்ப டீசென்ட் கார்டு. அப்படியே ஒரு வார்த்தை சொல்லுவார், மறுபடியும் சாஃப்டாக தான் பேசுவார். அப்படியே 2 கொம்பு 2 பல்லெல்லாம் வச்சுட்டு பயப்படுத்தி எதையும் செய்யவே மாட்டார். சாஃப்டாக நம்மகிட்ட பேசுவார். இந்த காலை வேளையிலே ஒளிந்திருக்கிற பொக்கிஷத்தை எடுக்கணும்னு சொன்னால் மறுபடியும் நாம் கட்டியாக வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு பின்னானவர்களை மறந்து என்ன ஆண்டவர் செய்ய போகிறாரோ ஆண்டவருடைய கரத்தில் அப்படியே ஒப்பு கொடுக்கணும் நம்ம. ஹல்லேலூயா. நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, மறுபடியும் என்னை கட்டுங்க, மறுபடியும் என்னை மகிழ்ச்சியாக்குங்க, மறுபடியும் நான் எதெல்லாம் கையிட்டு செய்கிறேனோ அது எல்லாத்துலேயும் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. ஹல்லேலூயா. சில நாட்களாக நம்ம கையிட்டு செய்கிற எல்லா காரியம் தோல்வியாய் போய் கொண்டிருக்கலாம். நம்ம சோர்ந்து போயிடுவோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு டைம் அப்படி வந்துட்டு போக தான் செய்யுது. தொட்டதெல்லாம் தொடங்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறோம்ல, எதை செய்தாலும் ஃபெயிலியர். எங்கே நிற்கிறோமோ அங்கே ஒரு பிரச்சனை வந்துடுது, எதை பேசுகிறோமோ அங்கே ஒரு பிரச்சனை வந்துடுது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மறுபடியும் உன்னை கட்டுறேன். ஹல்லேலூயா. அப்படி அன்பின் வார்த்தை, நம்ம நேசிக்கிற ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நான் மறுபடியும் நான் என்ன செய்கிறேன், நான் உன்னைய கட்டுறேன், மறுபடியும் கீத வாக்கியங்களோடு உன்னை மகிழ்ச்சியாக்க விரும்புகிறேன். மறுபடியும் நீ கையிட்டு செய்கிற உன்னுடைய வேலைகள், உன்னுடைய வியாபாரங்கள், உன்னுடைய குடும்பங்கள் எல்லாவற்றையும் நீ எதை செய்யணும்னு ஒரு முயற்சி எடுக்கிறீரோ அந்த முயற்சியை ஆசீர்வதித்து பிளஸ் பண்ணி தரப்போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய சபை வாங்குற நிலம் வாங்குற விஷயத்திலும் ஒரு அற்புதத்தை இந்த மாதத்தில் ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. உங்களுக்கென்று வைத்திருக்கிற இடத்தை ஆண்டவர் காண்பிப்பார். அதற்கு உங்களை தாங்க பயன்படுத்துவார் ஆண்டவர். வெளியே இருந்து யாரோ வரமாட்டாங்க, உங்களை தான் ஆண்டவர் பயன்படுத்த போறார். ஹல்லேலூயா. மறுபடியுமாய் கட்டப்படுகிற ஒரு அனுபவம், மறுபடியுமாய் தேவ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற அனுபவம், மறுபடியுமாய் மறைந்திருக்கிற பொக்கிஷங்களை கண்டுபிடிக்கிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்களை தட்டி உங்களுக்கு வேணுமான்னு கேளுங்க, கொஞ்சம் கோபமாகவே கேளுங்க, உங்களுக்கு வேணுமான்னு கேளுங்க. வேணும்னா அந்த வார்த்தையை உற்சாகத்தோடு கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்க நம்மோடு கூட ஆண்டவர் பேசிகிட்டு இருக்காருங்க. அப்படியே மீன் எப்படி ஓடிட்டே இருக்கும், தண்ணியில் அப்படி போயிட்டே இருக்கும், எதிர்நீச்சல் போட்டு என்ன செய்யும், திரும்ப தாண்டி இங்கே வருது பார்த்தீங்களா. மீனை மாதிரி நம்ம என்ன செய்யணும், ஓடிட்டே இருக்கணும். ஒரு பிரச்சனை தான் எதிர்நீச்சல் போட்டு வரவும் தெரியணும் நமக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி நம்மளே மறுபடியும் கெட்டுறேன்னு சொல்லும்போது எனக்கு இந்த வசனத்தை வாசித்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருந்துச்சு. மறுபடியும் எனக்கு சுகத்தை கொடுத்து என்னை கெட்ட போகிறீங்க ஆண்டவரே, மறுபடியுமா என்னுடைய ஊழியத்தில் ஒரு வளர்ச்சியை தரப்போகிறீங்க, ஒரு திறந்த வாசலை தரப்போகிறீங்க, மறுபடியுமா என் குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து என்னை கட்ட போகிறீங்க, மறுபடியுமா பொருளாதார ரீதியில் என்னை கட்ட போகிறீங்க. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இந்த வசனத்தை ஆண்டவர் தந்த உடனே. இந்த மாதத்தில் நான் அனுபவிக்க போகிறேன் ஆண்டவரே, எனக்கு செய்ய போகிறீங்கன்னு விசுவாசத்தோடு நான் வந்து நிற்கிறேன். இன்னைக்கு யாருக்குள்ள அந்த விசுவாசம் வருகிறதோ உங்களை மறுபடியுமாய் தேவன் கட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அவர் கட்டுவேன்னு சொல்லிட்டாரு,
நம்மளும் கட்டுவதற்கு ஆண்டவரோடு கூட இணைகிறதுக்கு ஆயத்தமாயிட்டோம். அதுக்கு 3 காரியங்கள் ஆண்டவர்கிட்ட நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. என்ன காரியங்கள்? வாசிக்கலாம். 6ஆம் வசனத்தை வாசிங்க. ம் 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 மலைகளிலிருந்து ஒரு ஜாமக்காரின் சத்தம் வருகிறது. என்ன வருது? எழுந்திருங்கள், வாருங்கள், கர்த்தரிடம் போவதற்கு எழுந்திருங்கள், வாருங்கள்னு ஒரு சத்தம் வருகிறது. இன்னைக்கு ஆண்டவர் அந்த சத்தத்தை அனுப்பி கொண்டு இருக்கிறார். இருக்கிற இடத்துல, எந்த இடத்துல படுத்திருக்கிறோமோ அந்த இடத்த விட்டு நம்ம எழும்பி கர்த்தர் பக்கமாய் வருவதற்கு நம்ம ஆயத்தப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு எவ்வளோ உற்சாகம் நமக்கு இருந்துச்சு, அது இன்னைக்கு இருக்குதா? நீங்கள் கை தூக்க வேண்டாம். ஒரே ஒரு கோடு போட்டு அந்த கோட்டில் நானும் ஆண்டவர் அப்படி இணைஞ்சு நிற்கிறோமா? இல்லாட்டி நான் ஒரு பக்கம் ஆண்டவர் ஒரு பக்கம் அப்படி இழுத்துட்டு நிற்கிறோமா? சொல்லுங்க. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறோம். 4 பேரும் 4 முக்கில் உட்காந்துட்டு ஒருத்தர் பேச மாட்டோம், ஒருத்தர் பார்க்க மாட்டோம்னு உட்காந்துருந்தா குடும்பம் எப்படி இருக்கும்? சொல்லுங்களேன். எப்படி இருக்கும் குடும்பம்? நல்லா இருக்காது. எதுவாக மாறிடுறது? நரகமாக மாறிடும். இல்லை, நம்ம அநேக நேரத்தில் ஆண்டவர்கிட்ட அப்படி தான் இருக்கிறோம். அவர் நம்மளை தேடி தேடி வர்றாரு. நம்ம என்ன செய்கிறோம்? அப்படி ஒளிஞ்சு 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 அப்படி எங்கேயோ போய் ஒளிஞ்சு உட்காந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நாளைக்கு வரேன்ப்பா, நாளைக்கு ஜெபம் பண்ணுறேன், நாளைக்கு வேதத்தை வாசிக்கிறேன், நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு ரொம்ப பிஸி ரொம்ப பிஸி அப்படியே நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு போவோம், வாருங்கள். இன்னைக்கு எத்தனை பேர் அதுக்கு ரெடி ஆகிட்டீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரதை நான் பேசலை. அது கண்டிப்பாக நீங்கள் சர்வீஸ் டைமுக்கு வரணும். வரும்போது ஒருத்தரை கூட்டிகிட்டும் வரணும், அது அடுத்த விஷயம். ஆனால் அனுதினமும் ஆண்டவரோடு வாழ்கிற அந்த வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்குது? கம்யூனியனுக்கு நாளில் வந்திருக்கிறோம், நம்ம பந்தியில் பங்கெடுப்பதற்காக வந்திருக்கிறோம். அப்படியே நமக்கு பழக்க தோஷமாக அநேக காரியங்கள் மாறி விடுகிறது. பழக்க தோஷமாக அப்படியே வர்றோம், ஆலயத்தில் உட்காரோம், ஆராதிக்கிறோம், என்ன செய்யணுமோ அதை செய்யிட்டு அப்படி போயிட்டே இருக்கிறோம். அந்த பழக்க தோஷம்லாம் மாறி, ஆண்டவரை என்னை கட்ட போகிறீங்கப்பா, உம்மை நான் பிடிச்சு கொள்கிறேன், உம்முடைய கையிலுக்குள்ளே இருக்கிற பிள்ளை மாதிரி நான் வரப்போகிறேன், அப்படி எழும்பி என் தேவன் எவ்வளோ என்னை நேசிக்கிறாரு, என் மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு அப்படி நீங்கள் ஆண்டவர்கிட்ட எழும்பி வந்தீங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோமோ? கீழே பாருங்கள், 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ம் 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 ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோமா? ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? எழுந்திருந்தோன்னு சொன்னால் நம்ம எழும்பி எங்கே வரணுமா? கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுவதற்காக. இந்த மாதத்தில் ஒரு நல்ல தீர்மானம் எடுங்களேன். ஆண்டவர் நம்மை கட்டி எழுப்ப விரும்புகிறார். நம்ம ஆண்டவரோடு நெருங்கி சேர்வதற்கு நமக்கு இன்னைக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? என் தமிழ் புரியுதா? நான் சென்னை தமிழில் பேசிகிட்டு இருக்கிறேன். புரியுதா? புரியுதா? நீங்கள் எழுந்திருங்கள், வாருங்கள், என்ன செய்யுங்க? சொல்லுங்கள், கர்த்தரிடம் சொல்லுங்க. எத்தனை பேர் நிற்கிற ஆயத்தமாயிட்டீங்க? ஆமேன். நம்ம கட்டுறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் எனக்கு ஒரு பாட்டு இருக்குது, ஆண்டவருக்கு ஒரு பாட்டு இருக்குது. அவர் கட்டுறதுக்கு ரெடியாக காயப்பட்ட கரங்களோடு நிற்கிறாரு. நம்மை ஆசீர்வதிப்பதற்கு காயப்பட்ட கரங்களோடு, நாம் சுதந்திரிப்பதற்கு எல்லாவற்றையும் திறந்து வைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அப்போ எடுத்துக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் கிட்ட வரணும். ஹல்லேலூயா. அதுக்கு நாம் எந்த இடத்துல சோர்ந்து போய் படுத்திருக்கிறோமோ, எந்த பிரச்சனையிலே மாட்டி அப்படியே சிக்கி 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 இடியாப்பு சிக்கல் போல ஒரே வட்டம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோமோ, அதிலிருந்து எழும்பி கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவரோடு கூட பேசணும். ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாள் ஒளிஞ்சு உட்கார்ந்துட்டாங்க. ஆதாமே எங்கே இருக்கிற, ஏவாளே எங்கே இருக்கிறன்னு ஆண்டவர் கூப்பிட்டார். என் பிள்ளைங்க சாயங்காலத்தோறும் வந்து பேசுவேனே, அவங்களோடு உலாவுவேனே, இப்போ காணாமல் போயிட்டாங்களே. ஆண்டவருக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு, தெரியாததல்ல. ஆனால் நம்ம உணர்ந்து அந்த உணர்வுள்ள இருதயத்தோடு ஆண்டவர்கிட்ட நெருங்குறோமா, அதை அவர் செக் பண்ணுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய இருதயம் திறக்கப்படணும். வாக்கு தத்தங்கள் நமக்கு தேவை. அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கணும்னா அதுக்கு முன்னால் ஒரு 3 ஸ்டெப்பு சொல்வார் ஆண்டவர். அதுக்கு கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். அப்போ தான் அந்த வாக்கு தத்தத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும்.
இந்த மாதம் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் உங்க சுதந்திரிக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? வரணும், ஆண்டவர்கிட்ட எழும்பி வரணும். ஆண்டவர் கட்டுவேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் என்ன செய்யணும்? எழும்பி ஆண்டவர்கிட்ட நெருங்கணும். ஆண்டவர் உங்ககிட்ட நெருங்கி வரேன்ப்பா, என்னுடைய பிஸி ஷெட்யூல், வேலை கஷ்டம், ட்ராவல் கஷ்டம், பல சூழ்நிலைமைக என்னை உம்மட்ட நெருங்க விட மாட்டேந்து, ஜெபிக்க விட மாட்டேந்து, உம்மோட பேச விட மாட்டேந்து, பிரச்சனையை தான் பேசிகிட்டே இருக்கிறோம். உம்மட்ட நெருங்கி பேசுகிற அனுபவம் எனக்கு இல்லாமல் போயிட்டு என்னை மறுபடியுமே ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்தா நம்மை ஆசீர்வதிக்க ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேரை எழும்பி ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டீங்க? பக்கத்தில் கேளுங்க. எழும்பி ஆண்டவரோடு கிட்டி சேர ஆயத்தமாயிட்டீங்களான்னு கேளுங்க. ஆமேன். ஏன்னு சொன்னால் ஆண்டவர் நம்மை கட்ட போகிறாருங்க. ஆண்டவர் நம்மளை கட்டி எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் நான் கட்டுவேன், மறுபடியும் கட்டுவேன். நீங்கள் பயப்படாதீங்க. எதை குறித்து இன்றைக்கி பயந்து வந்தீங்க? 10 மாதம் 9 மாதம் முடிஞ்சிருச்சே, 10வது மாதத்துக்குள்ளே போகிறேனே, இனியும் வாழ்க்கையில் ஒரு மாற்றமே இல்லையே, பயந்து வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் நம்மை கட்டி எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அவர்கிட்ட வருவதுக்கு மாத்திரம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். 2வதாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன பாருங்கள். 9ஆம் வசனத்தை வாசிங்க. ம் ஆ ஆ ம் 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 ஆண்டவர் சொல்கிறாரு, அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் என்ன செய்வாங்களா? கர்த்தர்கிட்ட வருவாங்களாம். அவர்களை நடத்துவேன். கட்டுகிற ஆண்டவர் மாத்திரமல்ல, நம்மை நடத்துகிற கர்த்தரும் அவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கட்டி எழுப்பிட்டு அப்படியே ஒரு இடத்துல உட்காருமான்னு உட்கார வைக்க மாட்டார். நம்மை கரம் பிடித்து நடத்துவார். ஹல்லேலூயா. போகிற இடங்களெல்லாம் நம்ம கையை பிடிச்சி நான் உன் கூடையே வரேன் சொல்கிறேன். நீ என் சேஷ்ட புத்திரன் ஆயிட்டு உன் கையை விட்டு நான் எப்படி உன்னை விட்டு விளக்குவேன்? நான் உன்னை எப்படி மறப்பேன்றார் இன்னொரு இடத்துல. எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன்? எப்படி உன்னை விட்டு நான் விலகுவேன்? நீ என்னுடைய சேஷ்ட புத்திரன் ஆயிட்டே, நீ எனக்கு முதற் பேரான குமாரன் ஆயிட்டே, உன்னை விட்டு நான் எப்படி விலகி போவேன்? உன்னை நடத்தும்படியாகவே நான் உன் கூடையே இருக்கேன் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி நடத்துவாராம்? அழுகையோடும் விண்ணப்போடும் வருவார்கள். அவர்களை தண்ணீருள்ள நதி அண்டைகளுக்கு இடராத செம்மையான வழியிலே நடத்துவாராம். ஹல்லேலூயா. மனுஷர் நடத்திட்டு போகிறாங்கன்னா எங்கே கொண்டு போயிடுவாங்க? கரடு முரடான பாதையில் அவங்க காமிச்சு விட்டுருவாங்க. அங்கே போய் தடுமாற்றம் அடையும் போது பார்த்து சிரிப்பாங்க, மனிதர் குணம். ஆனால் நம்மை நடத்துகிற ஆண்டவர் தண்ணீர் அண்டை உள்ள பாதையில் நடத்தி செல்கிறார். ஹல்லேலூயா. இடராத பாதையில் நடத்தி செல்கிறார். எந்த இடத்துக்கு போனால் ஒரு இடரல் வருமோ அங்கே ஒரு முட்டுக்கட்டை போட்டு அங்கே ஸ்டாப் பண்ணி இடராத பாதையில் நடத்திட்டு போகிறாராம். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு அப்படி நடத்துகிற தேவன் வேணும்? உங்களை கூடயே இருக்கணும். சங்கீதம் 23 வாசிக்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இல்லை, நம்முடைய மேய்ப்பர் அவர் தானே. அவர் இந்த மாதத்திலே வாக்கு பண்ணுகிறார், தண்ணீருள்ள நதி அண்டையில் நம்மை அழைத்து செல்ல அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. நீங்கள் அவர் கரத்தை பிடிச்சி கூட போக ஆயத்தமாக இருக்கீங்களா? இவ்வளோ நாள் நம்ம பேசிகிட்டு இருந்த காரியங்கள், பார்த்துட்டு இருந்த காரியங்கள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒரு புதிய திருப்பத்துக்குள் ஆண்டவர் கொண்டு வர விரும்புகிறார். ஒரு புதிய கட்டுமானத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறார். ஒரு புதிய பாதையில் நடத்த விரும்புகிறார். நம்முடைய சிந்தனையில் ஒரு மறுரூபத்தை தர விரும்புகிறார். எத்தனை பேருக்கு வேணும்? வேண்டாங்க, அப்படி பழசையே பேசி அப்படியே ஓட்டி முடிச்சிடுறேன் அப்படின்னு உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்குது சிலரை பார்த்தா. நேற்று இந்த வசனம் கிடச்ச உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே பழைய சில பிரச்சனை, சில போராட்டங்கள், முடியலன்ற தன்மை, கிடைக்கலன்ற ஒரு ஏக்கம், இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரே புதுசாக நீங்கள் கட்டுறீங்களே, ஆண்டவரே நீங்கள் புதுசாக என்னை தண்ணீர் அண்டைக்குள்ளே நடத்திட்டு போக போகிறீங்களே, எப்படி செழிப்பான இடத்துக்கு கொண்டு போகிறீங்களே தெரியலையே. அப்படியே எண்ணி 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 வாழ்க்கையை உருட்டி கொண்டு இருக்கிறோம். இல்லை, பணத்தை எல்லாம் நாங்களும் அப்படி தான், நீங்களும் அப்படி தான் பார்த்து பார்த்து செலவழித்து கொண்டு இருக்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கை அப்படி தான் போயிட்டுருக்குது.
என்னைக்கு ஃப்ரீயாக ஒரு 4 காசு கையில் வச்சு செலவு முடியலையே. நான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை தண்ணீர் அண்டையில் நான் நடத்தி செல்வேன், செழிப்பான பாதையில் நடத்தி செல்வேன், பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சியை கொடுப்பேன், எங்கேருந்து வர வேண்டிய பணம் தடைப்பட்டிருக்குதோ அந்த தடைகளை நீக்கி கொண்டு வந்து கையில் கொடுப்பேன். ஹல்லேலூயா. இத்தனை வாக்கு தத்தங்களே உங்கள் பக்கத்திலிருந்து ஆண்டவர் உங்கள் கையை பிடிச்சி அவர் சொல்லிட்டு இருக்காருங்க. உங்கள் பக்கத்தில் நின்று தோளில் கை போட்டு ஒரு தாயை போல உங்களை ஒரு அரவணைச்சி அவர் இன்னைக்கு உங்களோடு பேசுகிறாருங்க. நான் உன்னை கட்டுவேன் மகளே, நான் உன்னை கட்டுவேன் மகனே, மறுபடியும் நான் கட்டுவேன். இப்போ இருக்கிறத நீ பார்க்காத, இப்போ இருக்கிறத பார்க்காத, மறுபடியும் ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய அனுபவம், ஒரு புதிய திருப்பம் எல்லாம் வாழ்க்கையில் வரப்போகுது. திரும்ப கட்டினா தானே நடக்கும், இல்லை? இப்போ புதுசாக ஒரு இடம் வாங்கிட்டீங்க, கட்டினா எப்படி இருக்கும்? அது புதுசாக இருக்கும், அது வித்தியாசமான. அப்போ என்ன ஸ்ட்ராட்டஜியோ, அப்போ என்ன பில்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அந்த இதில் நீங்கள் கட்டுவீங்க. வித்தியாசமாக இருக்கும் அது பார்க்குறதுக்கே. அந்த பார்வை இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஏதோ இங்கே வரோம், இப்படி உட்காரோம், ஆராய்ச்சி போகிறோம், இல்லை, ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய சபை வளர்ச்சியில் ஒரு மாற்றத்தை தரப்போகிறார், குடும்ப வளர்ச்சியில் ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கட்டுவேன்னு சொல்லிட்டார்னா அவர் கட்டி தான் முடிப்பார். யாருக்கு கட்டுவார்? அவரை தேடி வந்து அவரை பற்றி கொண்டு, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நான் நம்புகிறேன் ஆண்டவரே நீங்கள் கட்டுவீங்கன்னு நம்புகிறேன், யார் ஒருவர் வருகிறோமோ அவர்களை கட்டி எழுப்புகிறார். நான் நடத்துவேன்னு சொல்கிறாரு, நீங்கள் உண்மையிலேயே நீ நடத்துவீங்க ஆண்டவரே, என் கையை பிடிச்சிக்குங்க நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோன்னா அவர் நடத்திட்டே போவார். இல்லை ஆண்டவரே நீங்கள் பாதியில் என்னை விட்டுருவீங்க, எனக்கு பயமாக இருக்குது, நான் எப்படி பிடிக்கிறது, அப்படி பேசிட்டு இருந்தால் அப்படியே இருளுக்குள்ளே உட்காந்துட்டே இருப்போம், அவ்வளவுதான். மாற்றம் கிடையாது, மாற்றம் வராது நமக்குள்ளாக. இன்னைக்கு மாற்றம் வேணுமா வேண்டாமா? மாற்றம் வேணுமா வேண்டாமா? ஆண்டவர் புதிய பாதையை காண்பிக்கிற தகப்பன். ஹல்லேலூயா. சில நேரம் சில தடுமாற்றங்கள், பாதைகள் அடைக்கப்படும். அப்போ உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஒரு புதிய பாதையை தரப்போகிறார், ஒரு புதிய வழியை திறக்க போகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் இங்கே ஒரு முட்டுக்கட்டை போடுறாரு, இன்னொரு பாதையை திறக்க போகிறாரு. அது ஆசீர்வாதத்தின் வாய்க்காலான ஒரு பாதையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு செழிப்பின் பாதையாக இருக்கும். அவர் நடத்தும் போது ஆச்சரியமும் அற்புதங்களும் நமக்கு நடந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை அன்புள்ள தேவன் இந்த காலை வேளையிலே உங்களோடு என்னோடும் பேசி கொண்டிருக்கிறார். இனி நம்ம பயப்படணுமா? தடுமாற்றம் வரும்போதெல்லாம் சொல்லுங்க, என்னை கர்த்தர் நடத்துகிறார், என்னை கர்த்தர் கட்டுகிறார். ஹல்லேலூயா. இனி பழசையே பேசிட்டு இருக்க மாட்டேன். வீட்டுக்கு போனேனே பழச யாராவது பேசுவாங்க, சொல்லுங்க பழச பேசாதீங்க, புதுசாக ஒன்று ஆண்டவர் செய்ய போகிறாரு. என்னை புதிய விதத்தில் கட்டி எழுப்ப போகிறார், ஒரு புதிய பாதையை காண்பித்து நடத்த போகிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக நான் போகிறேன். அந்த விசுவாசம் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவை. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் இல்லாமல், அந்த நம்பிக்கை இல்லாமல் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த நம்பிக்கை இல்லாமல் வசனத்தை இந்த பைபிளுக்குள்ளேயே வச்சிருக்க வேண்டியது தான். நான் அனுபவிக்க முடியாது, நீங்கள் அனுபவிக்க முடியாது. கூட்டத்தில் யார் ஒருவர் விசுவாசிக்கிறீங்களோ நீங்கள் அதை அந்த மாதத்தில் அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து உங்களுக்கு அந்த வேணுமான்னு கேளுங்க, அந்த பிளெஸ்ஸிங் வேணுமான்னு கேளுங்க. அப்படின்னா விசுவாசிங்கன்னு சொல்லுங்க, கர்த்தர் விசுவாசிங்கன்னு சொல்லுங்க. மனுஷரை பார்க்காதீங்க, நம்மை நடத்துகிறவர் அவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இடராத செம்மையான பாதையில் நடத்துவார். நம்ம போய் கரடு முரடான இடத்துல விடமாட்டார். நம்ம புதிய ஏற்பாட்டில் ஒரு ஊமையை பார்க்குறோம்ல, 100 ஆடு இருக்குது, ஒரு ஆடு என்ன செய்யுச்சு? காணாமல் போயிடுச்சு. அப்போ அந்த மேய்ப்பன் ஒரு ஆடை தேடி பிடிக்கிற வரைக்கும் அவர் என்ன செய்தாரா? போய் தேடி எடுத்து காயம் கட்டி தூக்கி வருகிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை விட்டு எங்கேயோ தூரம் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை தேடி பிடிச்சி என் பக்கமாக நான் கொண்டு வர போகிறேன். ஹல்லேலூயா. நீ தூரமாக இல்லை, என்கிட்ட தான் இருக்கிற. இன்றைக்கி நமக்கு அந்த விசுவாசம் தேவை. நான் உங்ககிட்ட தான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை நீங்கள் நடத்த போகிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் இதை செய்யும் பொழுது பாருங்கள், நம்ம வாசிக்கிறோம். 10ஆம் வசனத்தை வாசிப்போமா? ம் 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 நாம் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தர் நம்மை நடத்தும் பொழுது
அந்த பாதையை கண்டுபிடிக்கும் பொழுது அப்படியே நம்ம மாத்திரம் வாங்கி அனுபவிச்சுட்டு வாயை தொடச்சிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காம தீவுகளுக்கு போய் சொல்லணுமா. ஒரு மேய்ப்பன், காக்கிற மேய்ப்பன் ஒருத்தர் இருக்கிறார். சிதறடிக்கப்பட்ட உண்மைதான், கஷ்டப்பட்ட உண்மைதான், ஆனால் ஒரு மேய்ப்பன் உண்டு. அந்த மேய்ப்பன் நம்மை காத்து நடத்துவான்ற செய்தி எங்கே போய் சொல்லணுமா? தீவுகளுக்கு போய் சொல்லுங்கள். தீவுகளுக்கு போய் சொல்லுங்கள். நீங்கள் தீவுக்கு கூட போக வேண்டாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு சொல்லுங்க. உங்கள் வீட்டில் இருக்க அழுதுட்டு இருக்க ஒருத்தர்கிட்ட சொல்லுங்க, நம்மை காப்பாற்றுகிற கர்த்தர் ஒருவர் உண்டு, பயப்படாதீங்கன்ற செய்தியை சொல்லுங்க. உங்கள் தெருவில் உள்ள ஒருத்தருக்கு சொல்லுங்க, அழாதீங்க, காப்பாற்றுகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. சொல்வீங்களா? சொல்வீங்களா? அவர் நம்மை கட்டுகிறார், அவர் நம்மை நடத்துகிறார். நம்ம செய்ய வேண்டியது அவர் நடத்துகிறத. ஒரு மேய்ப்பர் நமக்கு உண்டு, கட்டுகிற மேய்ப்பர் உண்டு, நம்மை நடத்துகிற மேய்ப்பர் உண்டு. எத்தனையோ நம்முடைய நண்பர்கள் கதறி கொண்டிருக்கிறாங்க, பயந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் சொல்லுங்க, நம்மை நடத்துகிற கர்த்தர் உண்டு. இந்த வாரத்தில் ஒருத்தருக்கு சொல்வீங்களா? உங்கள் கூட வேலை செய்கிறவர்கள் எத்தனையோ பேர் பதஷ்டத்தோடு இருக்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்கும்னு உலகத்தில் பெரும் கூட்டம் பதஷ்டத்தோடு இருக்கிறாங்க. ஒரு பட்டன் அமுக்குனா உலகம் போச்சு. பதஷ்டம் பதஷ்டம் பதஷ்டம். நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியல. 7ஆம் தேதி டைம் குறிச்சிருக்காங்க. நமக்கு பயம், என்ன ஆகும்னு தெரியல. நம்ம வாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு கூட்டம் மக்கள் பயந்துட்டு இருக்கிறாங்க. அழிவை நோக்கி நம்ம போயிடுவோமோ, உயிருக்கு ஆபத்தோ, இந்த வியாதியா, மரணமா, பொருளாதார வீழ்ச்சியா பயந்துட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு வேலைக்கு போனால் வேலை கிடைக்குமா, பயம் பயம். சுற்றி இருக்க மக்கள் பயந்து கொண்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து சொல்லணும், நம்மை காக்கும் மேய்ப்பர் ஒருத்தர் உண்டு. கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினாரே, எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்தினார். அவரை பற்றி கொள்ளுங்க, அவரை பிடிச்சு கொள்ளுங்க. ஆலயத்துக்கு வந்து பாருங்க. நீங்கள் சொல்வதற்கு ஆயத்தமாயிட்டீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டே போவார். ஹல்லேலூயா. உங்களை நடத்துகிற பாதையை நீங்கள் அவங்ககிட்ட போய் சொல்லுங்கள். வேற ஒன்றும் வேண்டாங்க, வேற ஒன்றும் வேண்டாம், வேற ஒன்றும் வேண்டாம். நான் ஏன் துணிஞ்சி பல தீவுகளுக்கெல்லாம் போகிறதுக்கு ஆயத்தமாக வந்தேன்னு சொன்னால், மரணப்படுக்கையிலிருந்து ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தார். நான் பைத்தியமாக இருந்தால் இன்றைக்கி பைத்தியக்காரியாக இருந்திருக்கணும். அந்த நிலைமையை ஆண்டவர் மாற்றி போட்டார். பல வியாதிகள் வந்தது, எல்லா வியாதிகளுமே தப்பு வைத்து நிறுத்தினார். எதற்காக நிறுத்தினார்னு தெரியல. என்னை ஓட வைப்பதற்காக, நடக்க வைப்பதற்காக பலப்படுத்தினார். ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்துட்டா நான் வீட்டில் உட்கார்ந்துருந்தேன்னு சொன்னால் அடுத்த நாளே என்னை பெட்ரீட்டை நான் மாற்றி விட்டுருவார். நான் அதுக்காக உனக்கு சுகத்தை கொடுத்தேன், அதுக்காக உன்னை கட்டுனேன், அதுக்காக உன் கையை பிடிச்சி உன்னை நடத்திட்டு இருக்கிறேன். நான் உன்னை நடத்தின பாதையை ஆச்சரியமானதே, பிறர் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உன்னை நடத்திட்டு இருக்கேனே. எதற்காக? தீவுகளுக்கு போயே நீ சொல்லு. அழுதுட்டு இருக்க மக்களை பார்த்து சொல்லு. அழுகையோடு இருக்கிறாங்களே, அழுகையோடு உன்ட்டு வந்து பேசுகிறாங்களே, அவங்களோடு சேர்ந்து அழாத. நம்பிக்கை கொடுக்கும் செய்தியை சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதுகாக்கும் மேய்ப்பன் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? எத்தனை பேர் ரெடி ஆயிட்டுங்க? இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள ஒருவருக்காவது சொல்லி ஒருத்தரையாவது கூட்டிட்டு வரணும். அந்த பாதுகாக்கிற மேய்ப்பன் என்ன செய்கிறாராம்? கீழே வசனங்களை வாசித்து பாருங்களேன். அவர் என்ன செய்கிறார்? 11ஆம் வசனத்தில், பலவான்களுடைய கைகளுக்கு நீங்களாக்கி என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார், தப்பு வைக்கிறார். பலவானுடைய கைக்கு, பலவானுடைய கை எப்படி இருக்குங்க? நமக்கு எதுவுமே நன்மை தராது. நம்மளை அப்படியே கட்டி வச்சிருக்கோம் சுற்றி. ஒருவேளை பிசாசு கட்டி வச்சிருக்கலாம், நம்முடைய மனதே நம்மை கட்டி வச்சிருக்கலாம். இன்னைக்கு என்ன செய்யணும்? நம்ம என்னை மேய்க்கும் கர்த்தர், என்னை காக்கும் கர்த்தர், என்னை விடுவிக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த விடுதலையை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிங்க. நீங்கள் மாத்திரம் அனுபவிக்காம நீங்கள் யார்ட்டாவது ஒருத்தட்ட சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? பக்கத்தில் புரியுதான்னு கேளுங்க. உங்களை சுற்றி முன்னால் பின்னால் எவ்வளோ இடம் காலியாக இருக்குது. காரணம் என்ன? இன்னும் நம்ம சொல்லாமல் இருக்கிறோம். ஆலயத்துக்கு வந்தோம், நன்மைகளை அனுபவித்தோம், இயேசுவை நம்பினோம், ஆசீர்வாதம் அடைந்து அப்படியே போயிட்டே இருக்கிறோம். இந்த வருஷ கடைசியில் வந்துட்டோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் சொல்லு, நீ போய் சொல்லு, காக்கும் மேய்ப்பன் ஒருவர் உண்டு என்று சொல்லு. ஸ்ட்ராங்காக ஆண்டவர் சொல்கிறாரு. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு தெரிஞ்சதை அவங்ககிட்ட போய் சொல்லுங்க. உங்களை நடத்தினார் பார்த்தீங்களா, அந்த பாதையே சொல்லுங்க. ஏம்மா அழுதுட்டுருக்க? அழாத. காக்கிற மேய்ப்பர் இயேசு ஒருத்தர் இருக்கிறாரு.
நான் ஒரு ஆலயத்துக்கு போகிறேன், அந்த ஆலயத்துக்கு வந்து பாரு, அந்த ஆலயத்துக்கு வந்து பாரு, எனக்கு நன்மை செய்த ஆண்டவர் உங்களுக்கும் நன்மை செய்வார். அழாத, உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். இதுக்கு ஏதாவது B12 இன்ஜெக்ஷன் ஒரு 4 வாரம் எடுத்துட்டா போகணும்? நல்ல சூப்பெல்லாம் குடிச்சிட்டு அப்படி தெம்பாயிட்டு போகணுமா? சொல்லுங்களேன். நம்ம மனசில் என்னமோ அப்படி கற்பனை பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இல்லைங்க, ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். இந்த விடுதலையின் செய்தியை யாருக்காவது சொல்ல மாட்டோமா? ஏங்கி கொண்டு இருக்கிறார், ஏங்கி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களையே நீ பார்த்து கேட்குறாரு, நீ ஆயத்தமா, நீ ஆயத்தமா? உன்னை விடுவிச்சனே, இந்த விடுதலையின் செய்தியை ஒருத்தருக்கு சொல்கிறதுக்கு நீ ஆயத்தமா? நீங்கள் சொல்லி பாருங்களேன், நீங்கள் சொல்லி பாருங்களேன். உலகம் கொடுக்க முடியாதான சமாதானம் வரும். நிறைய பேர் ட்ரக்குக்குள்ளே போயிட்டுருக்குறாங்க, நிறைய பேர் பாவத்தில் விழுந்து கொட்டுருக்காங்க. அதுதான் சந்தோஷம்னு நினைக்கிறாங்க, அதுதான் நிம்மதின்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லுங்க, ஆண்டுடைய வருகை சீக்கிரமாக வரப்போகுது. அங்கே போகணுன்னு சொன்னால் இந்த இயேசுவை நம்பி பாருங்க, சொர்க்கோன்ற இடத்துக்கு போய் சேர முடியும். வாங்க, கூட்டிகிட்டு வாங்க. நிறைய பேருக்கு எப்படி வெளியே வரலன்னு தெரியல, அவ்வளோதான். வெளியே வர தெரியல. நமக்கும் எப்படி அவங்க வெளியே வரணும் நமக்கும் சொல்ல தெரியல. நமக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று, இயேசுவை நம்பி வாங்க, அவர் விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்மளை யாரோ ஒருத்தர் சொல்லி தானே இந்த ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க. விடுதலை அடைஞ்சோமா இல்லையா? அது தானங்க போய் சொல்கிறோம். வேற ஏதாவது புதுசாக படிச்சுட்டா போய் சொல்கிறோம்? இல்லை, உங்களுக்கு ஆண்டவர் நன்மையை சொல்லுங்க. 2வதாக பாருங்களேன், அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், 12ஆம் வசனத்தில் நம்ம சொல்கிற ஆண்டவர் சொல்கிறாரு, இனி நீ தொய்ந்து போவது இல்லை. ஹல்லேலூயா. இந்த 9ஆம் மாதம் வரைக்கும் தொய்ந்து போன வாழ்க்கை, வெட்கப்பட்ட வாழ்க்கை, தலை குனிந்த வாழ்க்கை, இக்கட்டான வாழ்க்கையாக இருந்திருக்கலாம். நான் உன்னை கட்டுகிறபடியினாலே, நான் உன்னை நடத்துகிறபடியினாலே இனி நீ தொய்ந்து போவது இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இனி நீ வாடி முகம் வாடல் அடையாது. இனி தொய்ந்து போய் உட்கார்ந்துருக்க மாட்டேன், இனி டல்லாக இருக்க மாட்டேன். அப்படியே ஒரு சுறுசுறுப்பாக ஆண்டவர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுறுசுறுப்பாக மாறினா தான் கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, சுறுசுறுப்பாக மாறிட்டோன்னா அநேக வேலைகளை செய்ய முடியும். இல்லை, நம்ம ஆண்டவர் ரொம்ப சுறுசுறுப்பானவர், எப்பவும் பிஸியாக இருப்பார். ராத்திரியான முழங்கல் போட்டு ஜோம் பண்ணிட்டு இருப்பார், பகலானா கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், தீவுகள் தோறும் சுற்றி திரிந்துட்டே இருப்பார். அந்த ஆண்டவரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, இனி நீ தொய்ந்து போவதில்லை. பக்கத்தில் உங்களை மெதுவாக தொட்டு சொல்லுங்க, இனி நீங்கள் தொய்ந்து போக மாட்டீங்க. உங்கள் பிரச்சனைனால தொய்ந்து போக மாட்டீங்க. மனசில் ஒரு போராட்டம் ஓடிட்டே இருக்க பார்த்தீங்களா, அதனால நீங்கள் தொய்ந்து போக மாட்டீங்க. கர்த்தர் நம்மை கட்டுகிறார், கர்த்தர் நம்மை நாட்டுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். அடுத்தது அவர் என்ன சொல்கிறார் பாருங்களா, 13ஆம் வசனத்தில் பாருங்க. மகிழ்வார்கள், நான் ஆமென். அவர் ஒரே வரியில் சந்தோஷப்படுத்துவேன்னு எழுதி வச்சிருக்கலாம். ஆனால் நம்ம மரம் மண்டைக்கு புரியணுன்றக்காக ஒவ்வொரு வார்த்தையாக கொடுக்குறார் பாருங்களேன். இல்லை, அப்பொழுது கன்னிகைகள், வாலிபர்கள், முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் எழுதுனா எப்படி எழுதியிருப்பேன்? அவர்களுக்கு ஆனந்த களிப்பு உண்டாகும், அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். 2 சென்டென்ஸில் முடிச்சிருப்பேன். ஆனால் நம்ம மரம் மண்டையில் ஏற்றுறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுறார், ஒவ்வொரு வார்த்தையாக கொடுக்குறாரு பாருங்களேன். அப்பொழுது கன்னிகைகளும், வாலிபர்களும், முதியோர்களும் ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். ஹல்லேலூயா. இங்கே கன்னிகைகள் எத்தனை பேர் இருக்கீங்க? யூத் எத்தனை பேர் இருக்கிறீங்க? யாருமே யூத் இல்லையா? எல்லாம் திருமணமானவர்களா? நல்ல கையை தூக்குங்களேன். உங்களுக்கு ஆனந்த களிப்பு வரப்போகுது. ஹல்லேலூயா. எதிர்கால வாழ்க்கையை நியமித்து ஆனந்த கழிப்பு தரப்போறாரா? நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல படிப்பு, நல்ல வேலையை கொடுத்து கழிப்பாக்க போறாரா? எனக்கு தெரியாது. நீங்கள் விரும்புகிற நன்மைகளை செய்து கழிப்பாக்குவார். முதியோர் எத்தனை பேர் இருக்கிறீங்க? இனி அவ்வளவுதான், ரிட்டையர்ட் ஆகிட்டே அப்படியே வீட்டில் உட்காந்துட்டு பேர பிள்ளைங்களை பார்த்தோமா, அப்படியே உட்காந்தாமா, இதெல்லாம் மூட்டை கட்டி என்ன செய்துருங்க, வச்சுருங்க. எப்படி ஆனந்த கழிப்பாய் மாற்ற போகிறாரு? டெய்லி முதியோர் நீங்கள் 4 பேர் சேருங்க, ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக நீங்கள் சேருங்க, சேர்ந்து ஜபம் பண்ணுங்க. ஜபம் மாத்திரம் இல்லை, டெய்லி ஒரு 2 வீடுகளை போய் சந்திங்க. அவங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு ஆனந்த கழிப்பு உண்டாக போகுது. எங்களுக்கு ஆனந்த கழிப்பு உண்டாக்கின ஆண்டவர் உங்களுக்கும் கொடுப்பார். நீங்கள் நடந்து பாருங்கள், உங்கள் மூட்டு பலன் அடைஞ்சிட்டே போகும், உங்கள் சரீரம் பலன் அடைஞ்சிட்டே போகும்.
பிசாசு சொல்லுவான், 50 வயசுக்கு மேலே நடக்க முடியாது, 50 வயசுக்கு மேலே கண் பார்வை போயிடும் அப்படின்னு பிசாசு ஒரு தகவலை கொடுப்பான். அதை நம்புனீங்கன்னா அப்படியே தான் இருப்போம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, மறுபடியுமாய் கட்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் புறப்பட்டு போகிறீங்க, ரொம்ப கஷ்டம், பார்த்து ரொம்ப கேர்ஃபுல். அந்தமானுக்கு போகிறீங்க, பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க. பலவீனத்தோடு போகிறீங்க, கேர்ஃபுல்லாக போங்க. எனக்கு தெரியும், இங்கே வந்துட்டு போகும்போது ஒரு மறுபடியும் கட்டப்பட்டு போவேன். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால், வாழ வயதின் பலனை கொடுக்கிறவன் தகப்பன். ஹல்லேலூயா. மறுபடியும் கட்டுகிற தகப்பன், மறுபடியும் என்னை கையை பிடிச்சு நடத்துகிற தகப்பன் அவர் அல்லவோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த முட்டு மட்டும் 4 தடவை லிக்மெண்ட் டயர் ஆயிருக்குங்க. எனக்கு 4 தடவை ஆயிருக்கு. இப்போவும் பெல்ட்டை போட்டுட்டு தான் வந்திருக்கிறேன். ஹிப்பில் நரம்பு கீழே இருந்து, லெஃப்ட் லெக்கில் கீழே இருந்து மேலே வரைக்கும் ஸ்பைனலில் சுருண்டுச்சு. டாக்டர்ஸ் சொன்னாங்க 1 மாதம் கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட்டு, எழும்பக்கூடாதுன்ட்டாங்க. படுக்கையில் தான் எல்லாமே. எனக்கு வீட்டிலே வந்து ஃபிசியோதெரப்பி கொடுத்தாங்க. ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், இப்படி திரும்பினா வலிக்கும், இப்படி திரும்பினா வலிக்கும், அவ்வளோ பேக் பெயின். டாக்டர் சொன்னாங்க, இன்னும் ஒரு 2 மணி நேரம் கழித்து கொண்டு வந்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகிருக்கும். ஒரு ஃபிசியோதெரப்பி டாக்டர் என்னை கூட்டிகிட்டு போனாங்க, காரில் வச்சு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த ஃபிசியோதெரப்பி டாக்டரை பார்த்து அந்த நியூரோ டாக்டர் கேட்டார், நீ ஒரு மெடிக்கல் லைனில் தானே இருக்க, இப்படி உள்ள பேஷண்ட்டை நீ இப்படி காரில் வச்சு கொண்டு வரலாமா? வழியிலே கொலாப்ஸ் ஆனால் என்ன பண்ணுவேன்? அவ்வளோ சிவியர் பெயினில் அவங்க இருக்கிறாங்க, அவ்வளோ ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க, நர்வ் ப்ராப்ளத்தில். இப்படி நீ கொண்டு வந்திருக்கேன் அந்த டாக்டர் சத்தம் போட்டார். ஆனால் 1 மாதம் படுக்க தான். அப்புறம் டாக்டர் சொன்னாங்க, நடக்கக்கூடாது, எழும்பக்கூடாது, உட்காரக்கூடாது, அப்படி கொஞ்ச நேரம் நின்னா திரும்பி நடக்கணும், உட்காந்தா எழும்பி உட்காரணும், இப்படி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தாங்க. உண்மை தான், மெடிக்கலி அது உண்மை தான். எத்தனை பேர் இப்படி ஹிப்பு ப்ராப்ளம் வந்தவங்க, நர்வ்ஸ் சுருண்டவங்க திரும்ப ஃபிசியோதெரப்பி கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஒருத்தர் கர்த்தரனை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை குறித்து ஒரு நோக்கமும் திட்டமும் உண்டு. ஹல்லேலூயா. அவர் கட்டுவார்னு சொன்னால் இனியும் கட்டுவார். அவர் நாட்டுவேன்னு சொன்னால் அவர் இன்னைக்கும் நாட்ட தான் செய்வார். அவர் நடத்துவேன்னு சொன்னால் இன்னைக்கும் நடத்த தான் செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள விசுவாசம் வந்திருக்கு? பயப்படாதீங்க, உங்கள் சோர்வில் இருந்து வெளியே வாங்க. உங்களுடைய வயோதிபர்களும் என்ன செய்வாங்களாம்? மகள் எல்லாரையும் ஒரே ஈக்குவலாக கொண்டு வந்துட்டாங்க. பாருங்களேன், வாலிபர்களுக்கு ஈக்குவலம் முதியோரையும் கொண்டு வந்துட்டார். அதுதாங்க ஆச்சரியம். எனக்கும் 57 வயசு ஆயிடுச்சு. இந்த வசனத்தை வாசித்த உடனே என்னையும் வாலிபருக்கு ஈக்குவலாக கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். வாலிபத்துக்கு ஒத்த பலனை தரப்புற ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த வசனத்தை வாசித்த உடனே. உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? முதியோரே பயப்படாதீங்க, அவ்வளோதான், வீட்டில் அடப்பட்டோம் நினைக்காதீங்க. இனிதான் உங்கள் ஊழியமே ஆரம்பிக்க போகுது. ஆமேன். அதனால தான் ரிட்டைர்மெண்ட் கொடுத்து உட்கார வச்சிருக்காரு. இந்த அந்தமான் பகுதி, இந்த சபையை சுற்றி இருக்கிற பகுதி மக்களுக்கு விடுவிக்கிற கர்த்தரை அறிவிப்பதற்காக உங்களுக்கு பலனை கொடுத்து வைத்திருக்கிறார். எத்தனையோ முதியோர்கள் பெட்டில் படுத்திருக்க உங்களை நடக்க வைக்கிறார், ஓட வைக்கிறார், செயல்பட வைக்கிறார். எதற்காக? இயேசு அற்புதம் செய்கிறான்ற செய்தியை சொல்லுவதற்காக. ஹல்லேலூயா. பாருங்களேன், கன்னிகைகள், வாலிபர்கள், முதியோரும் கூட ஆனந்த களிப்படுத்தி மகிழ்வார்கள். அவங்க துக்கத்தெல்லாம் நான் சந்தோஷமாக மாற்றிடுவேன். அதுக்கு பிறகு என்ன செய்வாரா? அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். நம்ம ஆண்டவர் எப்பவுமே ஏதோ ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்து அப்படியே அப்படி மேலே பூசி மொழுகிற கர்த்தர் கிடையாது. நம்ம சொல்லுவோம்ல, மேலே பூசி மொழிகிட்டு போறியேன்னு சில காரியத்தை சொல்லுவோம் பார்த்தீங்களா? நம்ம கர்த்தர் அப்படி கர்த்தரே கிடையாது. சொன்னது தான், செய்தது தான், வாக்கு தத்துவம் கொடுத்தது தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிலரை பார்த்தா இப்படி தான் பாஸ்டர் மாதம் எதையாவது ஒன்று சொல்கிறாரு. மாதம் நாங்களும் ஆலயத்துக்கு வர்றோம், கேட்டு பார்க்குறோம், ஆனால் நடக்கவே இல்லையே, இந்த மாதம் என்ன நடக்கவா போகுது அப்படின்னு உங்கள் பார்வை எனக்கு நேராக வருது. நீங்கள் விசுவாசித்து உங்களுக்குள்ளே எடுத்துட்டிங்கன்னா நடக்கும். நீங்கள் விசுவாசிக்கலன்னா நடக்காது. ஆமேன். நடக்காது. இந்த மாதத்தில் ஆண்டவர் வெண்கல கதவை உடைச்சி இரும்பு தாழ்பாலை முறித்து அப்படியே பொக்கிஷத்தை அள்ளி தர போகிறாரு. அவங்கள கட்டி எழுப்ப போகிறாரு. அதுக்கு ஆயத்தமாக நான் மாறணும். ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்தில் வர்றேன் ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா. நீர் எனக்கு வேணும். நீர் இல்லாமல் நான் பொக்கிஷத்தை அள்ள முடியாது, பொக்கிஷத்தை கண்டுபிடிக்க முடியாது.
நீங்கள் எனக்கு செய்ய போகிறீங்க, என்னை கட்ட போகிறீங்க, என் கூட நடந்து வர போகிறீங்க, என்னை அப்படியே செழிப்பான ஒரு தண்ணீர் அண்டைக்குள் கொண்டு வந்து என்னை நடத்தி போக போகிறீங்க, என் துக்கத்தெல்லாம் மாற்றி என்னை தேற்ற போகிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன துக்கம் மகளே உங்களுக்கு, மகனே உங்களுக்கு என்ன துக்கம்? பயப்படாதீங்க. மனிதன் தேற்றுனா பயப்படாதீங்க பிரதர், பயப்படாதீங்க சிஸ்டர், அது ஒன்று தான் எங்களால் சொல்ல முடியும். ஆனால் கர்த்தர் தேற்றுனா கண்ணீரை துடைத்து எந்த துக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறோமோ அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து புதிய பாதையை காண்பித்து விட்டுட்டு பாய் சொல்லிட்டு போவார். ஆமேன், ஆமேன். அவர் நம்ம கரத்தை விடாமல் பிடிச்சி நடத்திட்டே இருப்பார். நம்ம மனுஷர் தானே, நடந்துகிட்டே இருப்போம். போயிட்டே இருக்கும்போது திடீர்னு என்னாகும், தபக்குன்னு கீழே விழுந்துருவோம். ஏன்? பேதர் தண்ணியை பார்த்தோன்னே முங்கிட்டார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவ்வளோதான், நமக்கு விசுவாசம் எல்லாம் போட் ஆடுற மாதிரி ஆட ஆரம்பிச்சிடும். என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, என்னை எதுக்கு இங்கே கொண்டு வந்து புலம்ப ஆரம்பிச்சிருவோம். ஆனால் இந்த மாதத்தில் ஆண்டவர் ஒன்று செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அந்த பார்வை உங்களுக்கு வந்துருச்சான்னு கேளுங்க. பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் தட்டி, ஆண்டவர் ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார், பார்க்குறீங்களா நீங்கன்னு கேளுங்க. இங்கேருந்து போகும்போது ஒரு புதிய பார்வையில் போகணும். ஏன்னு சொன்னால், உங்களை பெயர் சொல்லி அழைத்த தகப்பன், நீ என்னுடையவன் என்று சொன்ன தகப்பன் பயப்படுத்துவதற்காக நம்மை உண்டாக்கவில்லை, அழுது உட்கார வைப்பதற்காக உண்டாக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்தை, அற்புதத்தை செய்ய போகிறாள். நான் சென்னை பட்டணத்துக்கு நாங்கள் திரும்பி செல்லும் பொழுது ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் எங்கள் ஊழியத்தில் ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறோம். எங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறோம். நான் விசுவாசிக்கிறேங்க, எனக்கு நடக்க போகுதுன்னு விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. அவர் இந்த வசனத்தை பாருங்களேன், உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். கீழே பாருங்களேன், ஆசாரியரின் ஆத்துமாவை கொழுமையினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. போன மாதம் திடீர்னு ஒரு அம்மா என்கிட்ட வந்தாங்க, வந்து சொன்னாங்க, எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருமான்னாங்க. அந்த அம்மாவுக்கு வயசு எப்படியும் 60+, அந்த ஐயாவுக்கு 65+ இருக்கும். ஏன்னா அவங்க வேதனை. எனக்கு மனசுக்குள்ள ஒரு சிரிப்பு தான் வந்துச்சுது, ஆனால் சிரிக்க முடியாது. அந்த தாயார் சொன்ன துக்கமான காரியங்கள். இந்த வயதான காலத்தில் அந்த வயதான தாயார் அடிக்கிறாரு. தாயார் குடிச்சிட்டு வந்து எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா அந்த அம்மாவுக்கு. எனக்கு பேசாமல் வாங்கி கொடுத்துருமா, நான் என் பாட்டு தனியாக உட்காந்துருக்கிறேன், 4 பிள்ளைங்க இருக்காங்க, நாங்களும் என்னை நேசிக்க மாட்டேங்குது, 4க்கும் சம்பாதிச்சு 4 வீடை கட்டி வச்சுருக்கிறேன், ஒரு நேரத்துக்கு சோறு போட மாட்டேங்குது. துக்கம் துக்கம் துக்கம். மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் துக்கம். எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருமா, நான் என்ன செய்யணும் சொல்லு, ஆதார் கார்டு தரட்டா, வாங்கி கொடுத்துறியான்னு கேட்டாங்க. அவங்க இன்னசென்ட்டாக கேட்குறாங்க. அவங்க வேதனைங்க. எத்தனை பேர் துக்கத்தோடையே அலைஞ்சிட்ருக்குறோம். ஆண்டவர் துக்கத்தை மாற்றி தேற்றி ஹல்லேலூயா நம்மை சந்தோஷப்படுத்துகிற மாதம் இந்த மாதம். ஹல்லேலூயா. நீங்கள் பழசையே பார்க்கக்கூடாது, பழசையே பேசக்கூடாது. என்ன செய்யணும்? ஆண்டவர் கட்டப்போகிற புதிய காரியத்தை பார்க்கணும். ஆமேன். ஆண்டவர் திறக்க போகிற புதிய பாதையை பார்க்கணும். பழசு ஞாபகம் வரணும்னா அப்பாலே போய் சாத்தானே, பழசையே எனக்கு ஞாபகப்படுத்தாத, ஆண்டவர் புதுசாக தரப்போறாரு, புதுசாக கட்டி எழுப்ப போகிறாரு. எத்தனை பேர் அப்படி பேச போறீங்க? பிசாசை பார்த்து பேசுங்க, பயந்து ஓடுவான், பயந்து ஓடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் திருப்தி அளிப்பாராம். திருப்தியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏதோ கல்யாணம் பண்ணி படிச்சுட்டாங்க எங்கள் அம்மா அப்பா, இந்த புருஷனுக்கு இந்த மனைவிக்கு. பிள்ளைங்க சொல்லுவாங்க, எப்படியோ இந்த அப்பா அம்மாவுக்கு என்னை பெற்று போட்டுட்டாங்க. நம்ம சொல்லணும், என் வயிற்றில் போய் ஏன்டா நீ பிறந்தன்றோம். இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் புழுங்கியே குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். திருப்தியே இல்லை. நம்ம திருப்திப்படுத்துறது ஒன்று கையில் வச்சுருக்கோமே குட்டியோண்டா, அந்த செல்லை வச்சுட்டு உட்காந்துடுறோம். திருப்திப்படுத்தணும். அது உண்மையான திருப்தியை கொடுக்காது. பாருங்க, நான் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் திருப்திக்காக அதை தேடி போகிறத விட என் தேவனை தேடி போனால் அவர் நம்மை திருப்திப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் உங்களை திருப்திப்படுத்த போகிறார். இந்த மாதத்தில் நீங்கள் திருப்தி அடைய போகிறீர்கள். ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள், திருப்தி அடைய போகிறீங்க. திருப்தியான வாழ்க்கை. கொஞ்சம் இருந்தாலும் சந்தோஷமாக வாழ போகிறீங்க.
கொடூரமான புருஷனாலும் சந்தோஷமாக இருக்க போகிறோம், கொடுமையான மனைவினாலும் அதில் சந்தோஷமாக இருக்க போகிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருவருக்கு ஒரு மன்னித்து ஒருவரை ஏற்றுக்கொண்டு இயேசுவை போல மாறும்போது அதானே நடக்கும். அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா குட்டி பரலகம் மாதிரி மாறப்போகுது நம்முடைய குடும்பம். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு வேணும்? எத்தனை பேருக்கு வேணும்? அவர் அளிக்கும் நன்மையினால். அவர் உங்களுக்கு என்ன நன்மை அளிக்க போகிறாருன்னு என்கிட்ட சொல்லலை, என்கிட்ட கேட்காதீங்க, உங்ககிட்ட தான் சொல்லியிருப்பாரு. உங்ககிட்ட தான் என்ன நன்மை தருவேன்னு சொல்லியிருப்பாரு. எனக்கு என்ன நன்மைன்னு என்கிட்ட சொல்லிட்டாரு. உங்களுக்கு என்ன நன்மைன்னு உங்ககிட்ட சொல்லுவார். ஒவ்வொருத்தட்டையும் பேசுகிற கர்த்தர் அவர். ஒவ்வொருவருக்கும் தம்மை வெளிப்படுத்துகிற கர்த்தர் அவர். உங்ககிட்ட பேசுகிறார், நான் என்ன நன்மை தருவேன்னு. அந்த நன்மையினால், அவர் அளிக்கும் நன்மையினால், நம்ம தேடி கண்டுபிடிச்சி கொஞ்சோண்டு நன்மை பொறுக்கிட்டு வரோம் பார்த்தீங்களா, அந்த நன்மை இல்லை, அவர் அளிக்கிற நன்மை. அது வித்தியாசமாக இருக்கும், மற்றவர்கள் பார்வைக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த செய்தியை தீவில் போய் சொல்லணுமா வேண்டாமா? முதல்ல உங்களுக்குள்ள, உங்கள் பக்கத்தில், உங்கள் வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு சொல்லுங்கள். அதுக்கு பிறகு அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் தீவுக்கு போங்க. இந்த தெருவுலேருந்து ஒருத்தரை கொண்டு வராமல் நீங்கள் தீவுக்குள்ளே போனால் வேஸ்ட்டு. எத்தனை பேர் ரெடி ஆகிட்டீங்க? அவர் விடுவிப்பவர், அவர் நடத்துகிறவர், அவர் திருப்திப்படுத்துகிறவர். அவர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார், தோய்ந்து கொடுக்க மாட்டார். வாங்கன்னு கூட்டிகிட்டு வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சில காரியங்களை மாத்திரம் சொல்லி ஜெபிக்க போகிறோம். அவர் 25ஆம் வசனத்தை வாசிங்க. ம் 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 நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி திருப்திப்படுத்தி, பிறகு என்னது? தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்ப போகிறேன். இன்னைக்கு யாரெல்லாம் தொய்ந்து வந்திருக்கிறீங்க, எல்லாரும் அவருடைய ஆவியினால் நிரப்ப போகிறாரு. ஒரு புது அபிஷேகத்தினால் நிரப்ப போகிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வேணும்? எத்தனை பேருக்கு வேணும்? இது வழக்கமான ஆராதனை அல்ல. இந்த ஆராதனையில் தேவன் உங்களை தொடப்போகிறார். ஹல்லேலூயா. கீழே வாஸ்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். ஒரு மனுஷன் பேசுகிறது போல் ஆண்டவர் பேசுகிறாரு. இதற்காக நான் என்ன செய்கிறேன்? விழித்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். உன்னை கட்டுவதற்காகவும், உன்னை நடத்துவதற்காகவும், நீ அழுதுட்டு இருக்காமல் துக்கமுகமாக இல்லாமல் சந்தோஷப்படுத்துவதற்காகவும், நான் உன்னை தொய்ந்து போகாமல் உன்னை நிலை நிறுத்துவதற்காக நான் விழித்து கொண்டு இருக்கிறேன், காத்து கொண்டு இருக்கிறேன். சில நேரம் தாய் வீட்டுக்கு கல்யாணம் ஆகிட்டு தாய் வீட்டுக்கு போகும்போது அம்மா அப்பா சொல்லுவாங்க, நீ வருவன் காத்துட்டு இருந்தேம்மான்வாங்க. சொல்கிறாங்களா சொல்லலையா? லீவுக்கு ஹாஸ்டல்லேருந்து போகும்போது பெற்றோர் சொல்லுவாங்க, நீ எப்போ வருவன் காத்துட்டு இருந்தேன். பெற்றோரை பார்க்கும்போது பிள்ளைங்க சொல்லுவாங்க, நீ எப்போ வருவன் காத்துட்டு இருந்தேன், விழித்துட்டு இருந்தேன், டேஸ் எண்ணிட்டு இருந்தேன். நம்முடைய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக அவர் விழித்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த வசனம் பேசுதுங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூங்காமல் உறங்காமல் அவர் விழித்து காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இத்தனை அன்புள்ள தேவனை நம்மை ஆராதித்து ஆனால் அழுதுட்டு உட்காந்துருக்கோம். ரெண்டுமே எவ்வளோ இடிக்குது பார்த்தீங்களா? இன்னைக்கு அந்த தேவனை மாத்திரம் பிடிச்சிட்டோன்னு சொன்னால், என்ன புயல் வந்தாலும், போட்டு எப்படி இப்படி ஆடினாலும், தலைகீழாக சுற்றி வந்தாலும், நான் உம்மை விடவே மாட்டேன் ஆண்டவரே. நீங்கள் கட்டுகிற ஆண்டவர், என்னை கட்டிகிட்டே இருப்பீங்க, என்னை நடத்துகிற ஆண்டவர் நடத்திட்டே இருப்பீங்க. நான் இனி தொய்ந்து போவது இல்லை, நான் இனி துக்கமுகமாக இருப்பது இல்லை, நான் இனி அழுது கொண்டிருப்பது இல்லை. என்னை தேற்றி, என்னை திருப்திப்படுத்தி, என்னை நிலைநாட்ட வச்சுட்டீங்க. திரும்ப என்ன சொல்கிறாரு பாருங்களேன், 28ஆம் வசனம் கடைசியில், கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையாக இருப்பாராம், ஜாக்கிரதையாக இருப்பாராம். இப்போ மேலே வந்தோடனே இந்த படியிலேருந்து டப்ப டப்பான்னு யாராவது ஓடுவோமா? நான் இறங்கும் போதே யோசிச்சுட்டு இறங்கினேன், எப்படி தான் இறங்க போகிறோன்னு தெரியலையே, இப்படி கீழே எட்டி பார்த்தா பயமாக இருக்குதே, இறங்கும் போது எப்படி தான் இறங்க போகிறேன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டே ஏறினேன். ஆனால் கற்று சொல்கிறாரு பாருங்களேன், நான் ஜாக்கிரதையாக இருப்பேன், நான் ஜாக்கிரதையாக இருப்பேன். சின்ன பிள்ளைங்க வெளியே ஓடினா யாராவது ஒருத்தர் ஜாக்கிரதையாக இருப்பாங்க, கீழே விழுந்துடக்கூடாதுன்னு. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் உங்கள் மேலே, என் மேலே அவ்வளோ ஒரு ஜாக்கிரதையாக இருக்காருங்க. ஏன்? எந்த தீங்கும் நமக்கு வந்து விடக்கூடாது, எந்த புயலும் நம்ம ஆழ்த்தி கடலில் மூழ்க வச்சிடக்கூடாது, எந்த யாருடைய வார்த்தையும் என்னை அடித்து அப்படி கீழே தள்ளிடக்கூடாது. அவர் ஜாக்கிரதையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை சந்தோஷப்படுத்த, மகிழ்விக்க, கட்ட, புதிய பாதையில் திருப்ப அவருக்கு விழித்து கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல,
ஜாக்கிரதையாக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை எல்லாரும் வாசிப்போமா? 20ஆம் வசனத்தை வாசிங்க. எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாக இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம ஆண்டவரை பார்த்தீங்களா? எப்ராயிம் கர்த்தரை விட்டு தள்ளி போன உடனே எப்ராமே நான் உன்னை அடிப்பேன்னு ஏதாவது ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்போ அவர் என்ன இருக்கு அப்படி சொன்னது மனசு வேதனையாக இருக்குதான் அவருக்கு. நீ என்னை விட்டு தூரம் போயிட்டல, உன்னை கண்டுக்க மாட்டேன், இப்பொழுது உன்னை கைவிட்டேன்னு சொன்னாலே என்ன ஆயிடுது, அவரால் தாங்க முடியல. நீ பண்ண உன் கொழுப்பு தரத்தால உன்னை பார்த்து நான் சொல்லிட்டேன்ப்பா. ஒரு மனுஷனை போல நம்ம மண்டையில் வருகிறாரு. நான் உன்னை எப்படி மறப்பேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நீ எனக்கு அருமையான பிள்ளை அல்லவோ, நீ என்னுடைய குமாரன் அல்லவோ, நான் உனக்கு விரோதமாக பேசினது முதல் உன்னையே நினச்சிட்டு இருக்கிறேன்றாரு. நம்மையே நினச்சிட்டு இருக்காராங்க. நம்ம வீட்டில் யாராவது நம்மளே நினச்சிட்டு இருக்காங்களா? உங்கள் ஹஸ்பண்ட் உங்களே நினச்சிட்டு இருக்காங்களா? மனைவிமார்களே, புருஷன்மார்களே, உங்கள் மனைவி உங்களே நினச்சிட்டு இருக்காங்களா? பெற்றோர்களே, நீங்கள் பிள்ளைங்களே நினச்சிட்டு இருக்கீங்களா? பிள்ளைங்களே உங்கள் பெற்றோரே நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை. எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு ஏற்றது நினச்சிட்டு போயிட்டே இருக்கிறோம். நம்ம பேரை சொல்லி கூட கூட மாட்டேன்றோம். ஏய் அதை எடு, ஏய் எங்கள் வை, இப்படி போயிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ அழகாக பேசுகிறாரு பாருங்களேன். நீ எனக்கு அருமையான பிள்ளை அல்லவோ, உன்னையே நான் நினச்சிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம யோசிக்கிறோம், நீ நினைக்கிறதுக்கு யாருமே இல்லை, ஒருத்தர் கூட நீ நினைக்கிறதுக்கு இல்லை, என்னை எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறோம். உலகமே கைவிட்டாலும் நம்மை கைவிடாத தகப்பன் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. உங்கனே நினச்சிட்டு இருக்காரு. அது மாத்திரம் இல்லை பாருங்க. ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. நமக்காக ஆண்டவருடைய உள்ளம் கொதிக்குதாங்க. ஏன் கொதிக்கி? எப்படியாவது அவங்களை கட்டிடணும், எப்படியாவது அவங்கள நாட்டணும், எப்படியாவது செழிப்பி அவங்களுக்குள்ள கொடுக்கணும், எப்படியாவது என் பக்கமாக அவங்கள கொண்டு வரணும். அவங்க மனது வேதனை அடையாதபடி நான் அளிக்கும் நன்மையினால் அவர்களை எப்படியாவது திருப்திப்படுத்தணும். ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் கட்டுக்கிறேன்னு சொல்கிற ஆண்டவர்கிட்ட நெருங்கி வர முடியுமாங்க? நீங்கள் செய்வீங்க ஆண்டவர், நம்ம நம்புகிறேன்னு சொல்ல முடியுமா? நம்ம நினைக்கிற அந்த கர்த்தர்கிட்ட நான் வர்றேன்னு சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு திருப்பத்தின் மாதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். உங்களை கட்டுகிறீ, உங்களை எழுப்புகிற மாதம். அப்படியே பழசெல்லாம் பேசுனீங்க பார்த்தீங்களா, எல்லாத்தையும் மூட்டை கட்டி கீழே போட்டுட்டு கீழே இறங்கும் போதே ஒரு 4 பற்ற சொல்லுங்கள். ஆண்டவர் என்னை இவ்விதமாய் கட்டப் போகிறார், ஆண்டவர் என்னை இப்படி பலப்படுத்த போகிறார், ஆண்டவர் என் குடும்பத்தில் இப்படி மாற்றத்தை தரப்போகிறார். அவர் என்னையே நினச்சிட்டு இருக்காருங்க, எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்பாருங்க. நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஒரு 4 பற்ற சொல்லிட்டு போங்களேன். எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? எத்தனை பேர் அந்த பார்வையில் பார்க்குறீங்க? ஆமீன். பழைய பார்வை, பழைய பேச்சு, முறுமுறுப்பு, சந்தேகம், இதெல்லாத்தையும் கெட்டி கீழே போட்டுட்டு ஆண்டவர் உங்களுக்குன்னு வைத்திருக்க அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு நீங்கள் விட்டு கொடுத்து ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா போதும். அவர் இரும்பு தாழ்பைகளை முறித்து உடைத்து, வெண்கலக்காரர்களை உடைத்து, நான் உன் கையை பிடிச்சி சொல்கிறேன், நீ என்னுடையவள். ஹல்லேலூயா. நீ என்னுடையவன். நான் உன்னை இந்த மாதத்தில் கட்ட போகிறேன், புதிய புதிய அற்புதத்தை செய்ய போகிறேன், ஒரு புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்ய போகிறேன். மற்றவர்கள் பார்வைக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. ரீகரபலபரபா. நல்ல விடுதலையோடு 1-2 நிமிஷம் ஜெபம் பண்ண போகிறோம். நல்ல விடுதலையோடு ஜெபம் பண்ண போகிறோம். யார் கூடலாம் கர்த்தர் பேசியிருக்கார் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, அவங்க மாத்திரம் எழுமினலுங்க, அவங்க மாத்திரம் எழுமினலுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்காதீங்க. உங்கள் பக்கத்தில் இருக்க, உங்கள் கையை பிடிச்சிருக்கிற, உங்கள் தோளில்
தோல்ல கரத்தை போட்டிருக்க அந்த இயேசுவை மட்டும் பாருங்க, அந்த இயேசுவை மட்டும் பாருங்க. ரிபாரா லபா கபரா தீரபரா வஷபலா போதியாரபா ஊரா கபரா தூர பல பரபா. அவரோடு கூட பேசுங்க, அவரோடு கூட பேசுங்க. அவர் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலை நிரப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்மை திருப்திப்படுத்தி அனுப்ப விரும்புகிறார். அவரோடு கூட பேசுங்க. பக்கத்தில் பார்க்காதீங்க. ரிபா ரபா லதுர பக்கபர போதியாரபா ஓஷிக்கர போஷபல போதி அந்தரபா ரீக்கன மோதி அந்தல போதி அங்கரபரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நீங்க இன்னைக்கு மறுபடியும் கட்ட போறீங்க ஆண்டவரே, மறுபடியும் மகிழ்விக்க போறீங்க ஆண்டவரே, புதிய பாதையை காண்பிக்க போறீங்க. இந்த மாசத்தை செய்ய போறீங்க. அதை நான் ருசிக்க போகிறேன், அதை நான் அனுபவிக்க போகிறேன். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. ரீபா பாபா. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அபிஷேகம் பெற்றிருந்தீங்கன்னா அந்நிய பாஷையில பேசுங்க. ஒரு புதிய அபிஷேகத்தினால் ஆண்டவர் நிரப்ப விரும்புகிறார். ஒரு புதிய ஊழியத்தை தரப்போகிறார். ஒரு புதிய கிருபை தரப்போகிறார். ஹல்லேலூயா. ரிபா கபரதுலபா ஷபல போதியாரபா ரீகரபோதி அந்தலபரபலபா. அதற்காகவே விழித்துக் கொண்டிருக்கிறார், உங்களையே நினைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்க. ரீகரபா ஷபல துரபா கபரபோதியாரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. Praise the Lord. Hallelujah. பயப்படாதே, அஞ்சாதே, உன்னுடன் இருக்கிறே. திகையாதே, கலங்காதே, நானே உன் தேவன். பயப்படாதே, அஞ்சாதே, உன்னுடன் இருக்கிறே. திகையாதே, கலங்காதே, நானே உன் தேவன். சகாயம் செய்திடுவே, பலன் தந்திடுவே. சகாயம் செய்திடுவே, பலன் தந்திடுவே. நீதியின் வலக்கருத்தா தாங்கியே நடத்திடுவே. நீதியின் வலக்கருத்தா தாங்கியே நடத்திடுவே. நீயோ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டே. நீயோ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டே. வெறுத்து விடவில்லை, உன்னை வெறுத்து விடவில்லை. பயப்படாதே, அஞ்சாதே, உன்னுடன் இருக்கிறே. திகையாதே, கலங்காதே, நானே உன் தேவன். பயப்படாதே, அஞ்சாதே, உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நானே உன் தேவன். காலையில் ஆண்டவன் நம்மோடு கூட நல்ல தெளிவாய் கர்த்தர் பேசினார். யாக்கோபு நிமித்தம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். உன்னை நான் கட்டப் போகிறேன், உன்னை நான் கட்டுவேன், உன்னை மகிழ்ச்சியாக்குவேன் என்று சொன்னவர். இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மை அப்படி ஆய் நடத்தட்டும். நல்ல வார்த்தைகளை கொடுத்த அருமையான நம்முடைய கர்த்தருடைய ஊழியக்காரிக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்.